ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறாங்க. 2 in 1 ஸ்வீட்டும் அதில் காரமும் அதில் ரெண்டுமே ஒரே மாவு வச்சு செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான், பட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிறிஸ்பியாக, ரொம்ப ஜூஸியாக கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்வீட்டு. காரத்துக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்ல மாவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பிடிப்பு வரணும், அது வரைக்கும் நம்ம அந்த நெய்யில் நல்லா பிடிப்பு வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவு நல்லா பிடிப்பு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு பிசையுமே அந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும் அந்த ஸ்நாக்ஸு. கொஞ்சம் நம்ம மாமூலி கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சுன்னா அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் சாஃப்ட் ஆகிடும். அதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் மாவை ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு ஸ்லேரே ரெடி பண்ணலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்து லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு ஸ்லேரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி இருந்தால் போதும். அது ரெடி ஆகிடுச்சு. ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாட் மசாலா, பிளாக் சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், இது 4மே நல்லா கலந்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா 15 நிமிஷம் நல்லா உரிச்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்துடுச்சு. இப்போ ஒரு பாகம் கொஞ்சமாக போர்ஷன் ஆஃப் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு உருட்டி ஒரு லெமன் சைஸ் அவ்வளோ சைஸை உருட்டி வச்சுக்கலாம். இது நம்ம ரொம்ப மெலிசாக ரொம்ப மெலிசாக நம்ம திரட்டிக்கலாம். நல்லா உருட்டிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மெலிசாக இருக்கணும், அந்தளவுக்கு திரட்டிக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்லேரி ரெடி பண்ணியிருந்தோம், அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துக்கும் எட்ஜஸ்க்கெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சுட்டு 2 எட்ஜஸை விட்டுட்டு நாம் சென்டர் பார்ட் மட்டும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எட்ஜஸை கட் பண்ண வேண்டாம், ஓப்பன் ஆகிடும். அதனால் இந்த எட்ஜ் அந்த எட்ஜை விட்டுட்டு சென்டர் பார்ட் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒன்றுன்னா சேர்த்துட்டே வரணும், மெதுவாக சேர்க்கணும், இல்லைக்கா சைடு கட் ஆகிடும். கட் ஆகாத மாதிரி அந்த எட்ஜ் இந்த எட்ஜ் பிடிச்சிக்கிட்டு நம்ம சேர்த்துனே வரணும். சேர்த்துட்டு வந்த பிறகு இந்த எட்ஜ் அந்த இது கொஞ்சமாக இழுத்துட்டு நாம் உள்ளேருந்து கீழ் சைட்லேருந்து மேல் சைடில் அந்த எட்ஜை ஃபினிஷ் பண்ணி டச் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் அந்த ஓப்பன் ஆகாது இருக்காங்க. அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் நான் காஞ்சிட்ருக்கு, மீடியம் ஃப்ளேமில் காஞ்சிட்ருக்கு. இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் ஆக நல்லா வேகட்டும். இது பாருங்கள், திருப்பி விடலாம். நீங்கள் இது சுற்றும் போது கீழேருந்து மேலே பண்ண அது ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அது க்ளீனாக அந்த லேயராக வரும். அதனால் பார்த்து உஷாராக பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு ஒரு சுகர் சிரப் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி, கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணது அதில் போட்டு 10 நிமிஷம் சுகர் சிரப்பு நல்லா ஊறட்டான்னு விட்டுடலாம். 10 நிமிஷம் அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கார்னிஷுக்காக நான் கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூ தூவியிருக்கேங்க. இதுக்கு நம்ம அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சமாக அந்த மசாலா ரெடி பண்ணதை கொஞ்சம் தூவிட்டு கூட சாப்பிட்லாம். இந்த 2 ஸ்நாக்ஸுமே சூப்பராக, இது ஜூஸியாக கிறிஸ்பியாக இருக்கும், இது க்ரன்ச்சியாக இருக்கும். 2 டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.